பொய்யான வாரிசு சான்றிதழ் கொடுக்க மறுத்த கிராம நிர்வாக அலுவலரை தாக்கிவிட்டு தலைமறைவானவரை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இளையூர் கிராமத்தை சேர்ந்தவர் அன்பழகன். இவருக்கு 2 சகோதரர்கள், 1 சகோதரியும் உள்ளனர். இவரின் தந்தை இறந்துவிட்ட நிலையில் இவரின் தந்தையின் பெயரில் வங்கியில் 20 சவரன் நகை அடமானத்தில் உள்ளது. இந்த நகையை மீட்பதற்காக வாரிசு சான்றிதழ் வாங்கி தர கோரி அதே பகுதியை சேர்ந்த சங்கர் என்பவரை அன்பழகன் நாடியுள்ளார். தனது சகோதரர்களின் பெயரை மறைத்து எனது தந்தைக்கு நான் மட்டும் வாரிசு என்பது போல் வாரிசு சான்றிதழ் வாங்கி தர கோரியுள்ளார். இதனையடுத்து சங்கர் இளையூர் மேற்கில் கிராம நிர்வாக அலுவலராக உள்ள தெற்கு புதுக்குடியைச் சேர்ந்த குருநாதன் என்பவரிடம் அன்பழகனுக்கு வாரிசு சான்றிதழ் வழங்க கோரியுள்ளார். அப்போது அன்பழகனுக்கு சகோதரர்கள் இருக்கும்போது அவர் பெயரில் மட்டும் வாரிசு சான்றிதழ் வழங்க முடியாது என கிராம நிர்வாக அலுவலர் கூறியதால் ஆத்திரமடைந்த சங்கர் சராமரியாக கிராம நிர்வாக அலுவலரை தாக்கியுள்ளார். இதில் ஒரு கை இல்லாத படுகாயம் அடைந்த மாற்றுத்திறனாளியான குருநாதனை கிராம நிர்வாக அலுவலர் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதுகுறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிராம நிர்வாக அலுவலரை தாக்கிவிட்டு தப்பி ஓடி தலைமறைவான சங்கர் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் இளையூர் மேற்கு கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக நான் படிச்சிருக்கேன். காலையில் ஒரு முறை எங்கள் அலுவலகத்தில் அவர் அந்த ஊருக்கு ஒரு புரோக்கராக செயல்படுத்திருக்காரு. அவர் அவருடைய இதுக்கு வராமல் அடுத்தவங்களுக்கு அவர் அந்த கனரா பேங்கில் நாங்கள் அடவில் இருக்குது. ஒருத்தர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு ஒரு 40 அந்த நகையை கொடுக்கணும். அதுக்கு என்னை வற்புறுத்தி கையெழுத்து கேட்டார். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் நான் அட்டாக் பண்ணி என்னோட அடித்து என்னை கீழே தள்ளி நான் ஒரு மாற்றத்தினாலே இருந்தேன். கொஞ்சம் பக்கம் கையில் அடிப்பட்டு எனக்கு ரொம்ப மன ரீதியாக எனக்கு பாதிக்கிறேன். ரைட் கை இல்லைன்னு சொல்லுங்கள். வலது கை எனக்கு இல்லை, அந்த கையிலே அடித்து சவுண்ட். உங்கள் பேர்? என் பேர் குருநாதன். அடுத்த பேர் ராமசாமி மகன் சங்கர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இளையூரில் குருநாதன் என்பவர் கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். அதே பகுதியை சேர்ந்த ராமசாமி மகன் சங்கர் என்பவர் வேறொரு நபருக்காக சிபாரிசு செய்து சர்டிஃபிகேட் கேட்டுள்ளார். அது வழங்க முடியாத நிலையில் இருந்ததால் குருநாதன் என்பவர் விஏஓ மறுத்துள்ளார். சங்கர் என்பவர் நகை அடகு வைத்ததற்காக வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டுள்ளார். அந்த நகை அடகு வைத்தவர் இறந்ததால் அவருக்கு வாரிசு 4 பேர். ஒருவர் மட்டும் கேட்டால் எப்படி வழங்க முடியும் என்று விஏஓ சொன்னதால் இல்லை, நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று அவரை அச்சுறுத்தி கொலை மிரட்டல் விடுத்து அவரை அடித்து துன்புறுத்தியுள்ளார். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அவரை இதுபோன்று ஏளனமாக பார்த்து அடித்துள்ளார். அவர் ஒரு ஊனமுற்றவர், ஒரு கை இல்லாதவர். அதையும் பாராமல் அவரை அடித்துள்ளார். தமிழக அரசு இதுபோன்ற அரசு அதிகாரிகளை தாழ்த்தப்பட்டவர்களாக இருப்பதால் மிரட்டி அவர்களிடம் காரியம் சாதிப்பதற்காக மிரட்டுகிறார்கள். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இவர் மீது, சங்கர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டுமாய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிலை நீடித்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இரா கதிர்வளவன், மாவட்ட செயலாளர், அரியலூர் கிழக்கு மாவட்டம்.